இந்த அருமையான பயணத்தை ஆசீர்வதித்தார். ஐயா சொன்ன மாதிரி முதல் நாளிலே எரிச்சலிலிருந்து எரிபவருக்கு உங்களில் பலர் புதியவராயிருக்கிறதுனால விரும்ப விஷயம் நான் சொல்லுகின்றேன். முதலாம் நாள் எரிசிலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு பயணம், இரண்டாம் நாளிலே எரிகோவிலிருந்து எரிசிலேமுக்கு ஒரு ஆசீர்வாதமான பயணம். இன்றைக்கு ஆலயத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப பயணம். இந்த இறுதி நாளாக இருக்கப்படினாலே கனியை தேடி ஒரு தோட்டக்காரனின் பயணம். நீரே நிரந்தரமும் இயேசுவே என்
மீண்டுமாக இன்று அனைவருக்கும் என் ஆண்டவருடைய திருநாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் என் சார்பில், என் குடும்பத்தின் சார்பிலே, வில்லிவாக்கம் எஸ் தேவான் திருச்சபையின் சார்பிலே, ஆயரின் சார்பிலே, எங்களுடைய பேராயத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயருக்கு சிறப்பான வணக்கங்கள், நன்றி. ஆயிரமாவுக்கும் சிறப்பான வணக்கம். ரொம்ப அழகாக பாடினேன். மிக அருமையாக பாடினீங்க. தேவேந்திரன் அவர்கள், அண்ணாச்சி அவங்க, வெரோனிகா அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள். நான் நினச்சேன் நிறைய வெளியில் சபையில் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் பாடுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் பாடின எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, மிக இனிமையாக நீங்கள் பாடுவீர்கள். அதற்கும் மேலாக முத்தாய்ப்பாக நெற்றியிலே ஒரு திலகம் விடுவதைப் போல இன்றைக்கு அருமையான ஆயவர்கள் அன்பு குமாரத்தையும் மிக நேர்த்தியாக ஒரு பிரைஸ் வருஷத்தை செய்கிறேன். நான் மிகவும் கலைவிட்டேன். இந்த இறுதி பாடலையே நீ இல்லாத நாளெல்லாம் நல்லா மிக இனிமையாக நடந்து கொடுத்தீர்கள். அதை தம்பி பதிவு செய்திருக்காங்க. அது பலருக்கு பயன்படும் என்று நினைக்கிறீர்கள். இல்லை வருஷம் பிரேச பேசுகிறேன். நாளைக்கு எல்லாரும் அதை மாத்திரம் கட் பண்ணி போட்டு சரியா? ராகேஷ், உங்களுக்கு சிறப்பான நன்றி என கன்வென்ஷன் இல்லாமல் ஏதோ ஒரு திருவிழாவை போல எல்லா திருச்சபை பெருமக்களும் அந்த கூடி ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. மீண்டுமாக செயலர் பொருள் மற்றும் சேகர பொருள் யாவருக்கும், என்னை நேசிக்கிற மக்கள் அனைவருக்கும் இந்த 3 நாளும் வயிறார சாப்பாடு கொடுத்து காலையில் காஃபியில் இருந்து என்னை இடைவிடாமல் மிக நேர்த்தியாக கவனித்துக் கொண்டு குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் வார்த்தைகள் சொல்லுகிறேன். நன்றி. பயணம் என்கின்ற தலைப்பில் நம்ம இந்த பயணத்தை நாங்கள் போகணும். முதல்ல we travel towards repentance. மனம் திரும்புவதற்கு நேரான ஒரு பயணம். அடுத்ததாக we travel towards restoration, ஒரு புதுப்பித்தலுக்கு நேரான ஒரு பயணம். நம்மை புதுப்பிச்சுக்கலாம். நம்ம எப்படி ஒரு துணியை துவச்சி போடுறோமோ அது மாதிரி அந்த அழுக்கு வசதிகளை கலைந்து கொடுக்கறது போல, சரிங்களா? நேற்றைக்கு யோசுவா என்ற ஒரு மனிதன், ஒரு ஆசாரியன் அழுக்கு வசதம் தரித்தவனாக நின்று கொண்டிருந்தான். அதை நின்று கொண்டிருந்த பொழுது தேவ தூதர்களுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் பார்த்ததை கலைந்து கொண்டார். அதே மாதிரி நேற்றைக்கு இந்த வார்த்தைமை என்கின்ற அந்த கண் தெரியாத மனிதன் கூட ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றவுடனே அந்த அழுக்கான வஸ்திரங்களெல்லாம் கலைந்து போட்டு ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தான் என்று நாம் பார்த்தோம். அதை ரீஸ்டரேஷன், அதாவது புதுப்பித்தல் அடையாளம். நாம் புதுப்பிக்க வந்திருக்கின்றோம். இந்த 2 நாட்களிலே மனம் திரும்புதல் ஒன்று, அப்புறம் நாமே புதுப்பிச்சுக்கிறது, சரிங்களா? இந்த காலையிலே நாங்கள் இங்கே போயிருந்தோம். நம்ம கிரே நகர் எத்தனை பேர் இருக்கீங்க? மகிழ்ச்சி. கிரே நகரே வந்த மாதிரி இருக்கு. மிக நேர்த்தியாக அவர்களை வரவேற்றார்கள். ஆலயம் நிரம்பி வழிந்தது. அது மிக மகிழ்ச்சி அளித்தது. கடவுள் அனைவரும் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கும் புதுப்பித்தலை குறித்து கடவுளுடைய ஆலயத்துக்கு எப்படி வர வேண்டும், ஆண்டவர் எப்படி வந்தால் நாம் எப்படி வருகின்றோம், சிலர் எப்படி வந்தார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். அசுத்தத்தோடு அழைத்து வந்தவர்களை பார்த்து அவரை நிமிர்ந்து கூட பார்க்கிறது. அவனுடைய அந்த ஒட்டை கொண்டு வந்தாங்க. ஆளுநரை நிமிர்ந்து கூட பார்க்கல. ஆனால் அந்த ஸ்திரீயை நிமிர்ந்து பார்த்தாங்க.
நீங்கள் பின்னல் அப்படித்தான் இருக்கு. நேரம் இல்லை இது சொல்வதற்கு. அந்த பெண்ணை அவர் நிமிர்ந்து பார்த்தார். அவர்களை நிமிர்ந்து பார்க்கவில்லை. சிறுவர்களும் கூட அங்கே இருந்தார்கள் என்று அது மிக கவலையான ஒரு கருத்தாக முடிவு. அங்கே சிறுவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நம்ம செய்தியை பார்த்தால் பாலியல் குற்றங்கள் மிகுதியாகி கொண்டிருக்கின்றன. அது சிறுவர்கள் சிறுமிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த மாதிரியே தான் இந்த காலத்தில் அது இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். துன்பத்தின் பயணம். மூன்றாவதாக டிராவல் டுவர்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொறுப்பு கீழே ஒரு குப்பையை கிடந்தால் கூட அதை எடுத்து போட வேண்டும். ஒரு அழுக்கு துணியை உங்கள் குழந்தைகளை கொடுத்து சேரை துடைக்க சொல்லுங்க. சொன்னோம்ல, ஜன்னலை துடைக்க சொல்லுங்க. ஒரு பொறுப்பு என்றால் ஒரு செயலாளராகத்தான் இருக்க வேண்டும், ஒரு பொருளாளராகத்தான் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நான் என் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் ஒரு கம்பெனி அங்கே கூட அந்த இருந்ததில்லை. ஆனால் எங்கள் ஆயிரத்துக்கு தெரியும், எங்கள் பேராயிலிருந்து எனக்கு தெரியும். என்னை எல்லா சபைகளிலும் சென்னையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் அடுத்த வாரம் 20ஆம் தேதி நான் கோடம்பாக்கம் சிஎஸ்சியிலே ஞாயிற்றுக்கிழமை செய்தி வழங்க வேண்டும். அதே மாதிரி அந்த ஹோலி வீக்கு 3 நாட்கள் பிரசவாக்கத்தில் இருக்கிற மிஷினரி சேப்பல் என்கின்ற ஆலயம், அங்கே மதிப்பிற்குரிய வேதாரண்யம் சாஸ்திரியார் அவர்கள் நன்றி தெரியும். அங்கே அவர் அங்கே அவர் மெம்பர். அந்த ஆலயத்தில் நான் 3 நாட்கள் அங்கே பேச வேண்டியிருக்கிறது. கடவுளுக்கு சோதனை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பொறுப்பை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்பது எச்சரிக்கை. அது ஒரு இனிமையான ஒரு பயணம். சிறிதோ பெரிதோ சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் எஸ்டேட்டில் வேலை செய்திருந்தேன். சரிங்களா? வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல, அது ஹூமானி மடத்துல ஒரு இடம் இருக்குது. காடு 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 பாடும் காடு. சரிங்களா? அங்கே மரங்களை வெட்டுறதுக்கு யானைகள் இருக்கும். அந்த சமயத்தில் எங்கள் ஆலயத்துக்கு பேராயிரம் வராது. இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு, குழந்தைகளுக்கு திடப்படுத்தல் கொடுக்குறதுக்காக வராது. நான் யாருக்குமே சொல்லலை. ஏன்னா நான் செயலாளர்கள், பொருளாளர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள். ஆனால் எனக்கு ஒரு ஆசை. நான் கிராமத்தில் பிறந்தவன். எங்கள் கிராமத்திலே அந்த இந்து சாமிகளை அப்படி பல்லக்கிளை வைத்து தூக்கி கட்டுவோம் போவாங்க. சாமிகள் மேலே உட்காந்துருப்பாரு, எல்லாம் தூக்கி சொந்தக்கு அவங்க போவாங்க. நான் நினச்சிட்டேன், ஏன் அவங்க சாமிக்கு ஒரு மனிதருக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க, நம்ம பேராயிரம் நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும்? நிறைய பேர் பேராயிரம் மதிப்பு என்ன மதிப்பு 1000 பேர் நான் மதிக்க வேண்டும், முடிவுக்காக மதிக்க வேண்டும். நான் என்ன செய்வேன், அங்கே நிறைய வேலை செலவு செய்ய அந்த யானை பார்க்கணும் போனேன். நம்ம வீட்டு பக்கம் தான் மரங்களெல்லாம் வெட்டுவாங்க. அவன் ரொம்ப பழக்கமாகிட்டான். மருந்து மாத்திரம் எங்கிட்ட தான் வருவான். நான் போய், எப்பா எங்கள் சாமி வந்து வர்றாரு, என்ன நீ ஒரு யானை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டேன். எங்கே சாமி அப்படின்னு. இப்படி எங்கள் சர்ச்சுக்கு வர்றாரு, சரியா நாளைக்கு வர்றாரு, நீ யாருக்குமே தெரியக்கூடாது. யானையை யாராவது மனசு கூட்டிட்டு போக முடியுமா? யானையை ஆனால் நான் மனசு கூட்டிட்டு போனேன். அவனை சொல்லிட்டேன், 100 ரூபா கொடுத்துருக்கேன். இன்றைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பூனை கூட கிடைக்காது. என்ன அவன் என்ன செய்தார், சனிக்கிழமை நைட்டே ஓட்டிகிட்டு வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் அந்த காட்டுலேயே ஓட்டிகிட்டு வந்து யாருக்குமே தெரியாது. சர்ச்சு தள்ளி தூரம் தானே கட்டி வச்சான். சரிங்களா? அப்புறம் பேராயிரம் வர ஒரு மாலையெல்லாம் தயார் பண்ணிட்டு நான் அக்காடிலாம் வாசிப்பேன். அப்போ சரிங்களா? அக்காடிலாம் போட்டு வாசிப்பேன். என் பின்னால் ஒரு குரூப் இருக்கு. சாதாரண குரூப் இல்லை, உயர் விடு. இன்னைக்கு வந்துட்டாங்க 2 பேர் சத்தியமாக இருக்குது. எனக்கு அவளை பார்த்து அழுகே தாங்க முடியல.
இந்த பிள்ளைங்களோ ஆசிரியர் வந்துட்டாங்க. அங்கே காலையில் ஒருத்தர் வந்தார், மத்தியானம் சாப்பிட்டுக்கிற நேரத்தில் கணவன் மனைவி கார் எடுத்து வந்தாங்க, உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் பழங்கள் என்னமோ வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. 77 நான் சொல்கிறேன், 77ல் நான் சண்டே ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க, 5 வயது குழந்தைகள். இன்றைக்கு என்ன வயசாகிருக்கு பாருங்க, 55 56 வயசு. இன்றைக்கி அந்த பிள்ளை என்னை வந்து பார்த்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கிடையாது. எனக்கு பிள்ளைகள் இருக்கிற குறையில்லை. நான் காலையில் சொன்னேன், எனக்கு 10 பேரோடு நான் பிறந்தேன். 10 பேர் ஆண் பிள்ளைகள் தான். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகள் தான். எனக்கு பேத்திகள் இல்லை, எல்லாரும் பேர்கள் தான். ஆனால் என்னை தேடி ஓடிவதற்கு 100 கணக்கில் பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளை வந்து என் கூட உட்கார்ந்து, அண்ணனுக்கு தெரியும், அக்காவுக்கு தெரியும், எனக்கு ஏண்டா நல்ல விட மாட்டேங்கிறாங்க. வந்து இப்போ கூட்டிகிட்டு போய் கடையில் டீ, ஒரு டீ வாங்கி கொடுத்து, மறுபடியும் ஒரு டீ வாங்கி கொடுத்து, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் பிரெட்டு 10 கிலோ வாங்கி கொடுத்தேன். நான் ரொம்ப அழுதுட்டேன். ஒரு பெற்ற பிள்ளை கூட இப்படி செய்வாளா, எனக்கு என்ன பிறை வைத்து இருக்கின்றான், என் மீட்பர் ஈரோடு இருக்கிற, எனக்கு என்ன பிறை உண்டு, அதனால் குறையில்லை. எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பாவம் செய்ததுன்னா, உனக்கும் பிள்ளை இல்லை, உன் பையனுக்கும் பிள்ளை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ என்ஜாய் லைஃப். கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நான் மிகவும் ரசிக்கிறவன், ருசித்து கொண்டும் இருக்கிறவன், இருக்க போகிறவன். சரியா? யானை வந்துடுச்சு, பேராயர் வந்துட்டாரு, ட்ரம் அடிச்சாச்சு. இந்த சத்தம் கேட்ட யானை மேலே கொண்டு வான்னு சொல்லிட்டேன். யானை பழம் தள்ளிக்குது. பேராயர் நாங்கள் அங்கிருந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு வரோம். பேராயர் வர, என் கையில் மாலை இருக்கு, யானை எதுக்க வருது. எல்லாரும் இப்போ தான் வரவுறாங்க, யானை வந்திருக்கு, யானை வந்திருக்கு. எல்லாரும் பேராயர் பார்க்கல, யானை பார்க்குறாங்க. இப்போ கையில் கொடுத்தேன்னு அந்த ஆலயத்துக்கு முன்னால் அவரும் பைக்கு தான் பார்க்குறேன். யானை டாக்டர் பாலராஜ் என்னங்க திருச்சி தஞ்சை பேராயத்தினுடைய பேராயர், அவரும் மாலையை போட்டுட்டு காலேஜெல்லாம் போயாச்சு. அவன் போயிட்டான். அப்போ அவரே சொல்கிறார், நான் எங்கெங்கோ வரவேற்பை பார்த்திருக்கின்றேன், இப்படி ஒரு வரவேற்பை என் வாழ்நாளில் யாரும் கொடுத்ததில்லை. யானைக்கு மாலை போட்டவன் நீதான் என்று அந்த ஆயரை பாராட்டுகின்றார், செயலரை பாராட்டுகின்றார், பொருளரை பாராட்டுகின்றார். அவர்களுக்கும் தெரியாது இதை யார் செய்தார்கள் என்று. கடவுளுக்கு செய்ய வேண்டியது பொறுப்பில் இருந்துதான் செய்யணும் என்று அவசியம் இல்லை. எங்கிருந்தாலும் நாம் செய்யணும். அதனால் செய்யுங்க. பதவியை விட்டுருங்க. பதவி நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுங்க. நான் குன்னூரில் இருக்கும் பொழுது கூட எனக்கு பெரிய ஒரு பங்களம் கொடுத்துருந்தாங்க. நான் குன்னூரில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் சொல்லியிருக்கேன், யாராவது ஊழியக்காரர்கள் வந்தால் அங்கே அக்கமடேஷன் ப்ராப்ளம். இப்போ கூட குன்னூர் வந்து போனீங்கன்னா, மே மாதம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அக்கமடேஷன் வெரி காஸ்ட்லி. அதனால் நான் என்ன செய்யறேன், நீங்கள் எந்த ஊழியக்காரர்கள் வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த பிள்ளைங்களும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. 1 2 பேர் 30 பேர் 40 பேர் வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க. அப்புறம் பிள்ளைங்க இருப்பாங்க. உண்மைதான். எஸ்டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். யார் வந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், துணியெல்லாம் என்னுடைய தோற்று சுற்றுவோம், 5 மணிக்கு கொண்டு வந்துடணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் வீட்டுக்கு வராத ஊழியக்காரர்களே இல்லை. அதை நான் அறியாமலேயே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கியம். பேட்ரிக் ஜான்சோவில் நம்ம வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்க. பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு வந்து சாதாரணமாக அவரை பார்ப்பாங்க, சாது செல்லப்பாவை பார்ப்பாங்க, எசைக்கே பிரான்சஸை பார்ப்பாங்க. அவர் அங்கே தான் இருப்பார். சரிங்களா? பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பொருளாசரசு, அந்த அந்த சமயங்களில் பிஷப் பேராயர் நீல் அவர்கள், ஜீவானந்தம் அவர்கள், இப்படி பெரிய ஊழியக்காரர்கள் சாதாரணமாக எப்படி வீட்டில் இருப்பார்கள். நாங்கள் மனைவி சமைத்து கொடுப்போம், அவர் சாப்பிடுவார்கள். நான் என் பசங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
டேய் ஊழியக்காரங்க வந்தால் என்ன செய்யணும், அவங்க காலடியிலே படுத்துக்கிறோம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அவர்கள் அதிக நேரம் விழித்திருப்பார்கள், ஜெபித்து கொண்டிருப்பார்கள். சரிங்களா? நான் என்ன சொல்லிக்கிறேன், அவங்க காலடியிலே படுத்துக்கிறோம், அவங்க கையில் வாங்கி சாப்பிடு, அவங்க எதை தொட்டாலும் அதை வாங்கி கழுவி அப்படி சொல்லி. அதனால் எனக்கு பசங்க வந்தால் எந்த ஊழியக்காரர்கள் வந்தாலும் சரி அவங்க காலடியிலே இருக்காங்க. இது சாதாரணமாக நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் அதை பழகிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் வந்திருக்கேன், அதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க தங்கத்துக்கு. சரிங்களா? அதனுடைய பலாபலனை அவர்கள் நிச்சயமாக அறுவடை செய்வார்கள். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தவரும் அந்த பலனை அடையாமல் போக மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறார்கள். நீங்கள் ஊழியருக்கு கொடுங்கள், ஊழியருக்கு கொடுங்கள், வீணான வார்த்தையை தவிர்த்து விடுங்கள். அது பெரிய அவசியம். இதிலிருந்து நாட்களே நம்முடைய பயணம் இப்படி பொறுப்புள்ள பயணமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக டிராவல் டுவர்ட்ஸ் நம்மை ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிற ஒரு பயணமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிற ஒரு பயணமாக இருக்க வேண்டும். யாராவது சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த சண்டையை சமாதானம். ஒரு அண்ணாச்சி என்ன செய்தாங்க, ஒரு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, வைஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க, எங்கேயும் போகல, நான் பேரெல்லாம் சொல்ல வருவேன். அவங்களுக்கு நெஞ்சிலே ஒரு ப்ராப்ளம், ஒரு வியாதி, பலகீனம், அதை ஷேர் பண்ணாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, வைத்தியம் எல்லாம் பார்க்காதீங்க, அவங்க யாரோடவாவது பிரச்சனையில் இருந்தால், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒப்புரவாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர் இங்கே தானே இருக்கிறார். என்ன அருமையான ஒரு வைத்தியம், என்ன அருமையான ஒரு மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்து பாட்டு பார்ப்போம். ஒரு மருந்தரும் ஒரு மருந்து கும்பரத்தில் நான் கண்டேனே, ஒரு மருந்தரும் ஒரு மருந்து கும்பரத்தில் நான் கண்டேனே. பழைய பாட்டு இதெல்லாம் நிறைய பேர் பாடுறதில்லை, நிறைய பேர் பாடுறது கீர்த்தனை இருந்து எடுத்து ஆகுள் மருந்துடன் ஆனந்த மருந்து, ஆகுள் மருந்துடன் ஆனந்த மருந்து, ஆதியில் தான உழைத்த மருந்து, ஆகுள் மருந்துடன் ஆனந்த மருந்து, ஆதியில் தான உழைத்த மருந்து, வரும் விளைகளை மாற்றும்
மருந்தா சொன்னாங்க. இந்த வியாதி இருக்குல்லப்பா, வியாதி இருக்கு அக்கா அப்படின்றார் அந்த அண்ணாச்சி. அம்மா சொல்கிறாங்க, மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்காவது அவங்க ஒப்புரவாகாமல் இருந்தால் ஒப்புரவாக சொல்லுவாங்க. அதுதான் மருந்து. ஒப்புரவு என்பது ஒரு அருமையான ஒரு மருந்து. ஆகையால் நமக்குள் யாராவது இன்றைக்கு ஒப்புரவாகாமல் கசப்போடு இருந்தால் என்னங்க ஒப்புரவாகி கொள்ளுங்க. நாளைய நாள் நமக்கு சொந்தமானது அல்ல. ஒரு நாளைக்கு 108 கோடி ரூபாய் வருமானம் காஃபி டே ஓனர் வேர்ல்டு கூட இருக்காங்க. உலகம் போது காஃபி டே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, காஃபி டே ஒரு இல்லை, அவனுடைய ப்ராஃபிட் பெர் டே 108 crores. ஒரு காஃபி 100 ரூபா 150 ரூபா. நிறைய காஃபி எஸ்டேட்லாம் இருக்குது, கடன் இருக்குது. காரில் போயிட்டுருக்காரு, ஆற்று பாலத்தில் போயிட்டுருக்காரு. டிரைவர்கிட்ட சரிங்க நிறுத்தி இறங்கிட்டார், நீ வேணால் ஓரமாக கட்டுறதுக்கு நான் வந்தேன் அப்படின்ட்டு திரும்பி நடக்கிறார். நடந்தது ஆளை காணும். டிரைவர் வெயிட் பண்ணி பார்க்குற ஆளை காணும். ஆள் வரலை, முதலாளி வரலை. கார் எடுத்து திரும்பி வரான். ஆளே நான் தேடி பார்த்து மணி ஃபோன் அடிக்கிறான் வீட்டுக்கு. ஐயா வீட்டுக்கு வந்தாரா? வீட்டுக்கும் வரலை. என்னடா ஆச்சு? இல்லை வாக்கிக்கு வந்தார், வீட்டுக்கு காணாமல் போயிட்டார். பெரிய ஆளாச்சு. அரசாங்கமே கேடுது. அவருடைய பிணம் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த ஆற்றுல கிடந்துச்சு. உண்மையான நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். என்னன்னா கடன் இருந்துச்சான். 108 கோடி ஒரு நாளைக்கு என்ன முடியுமா? நாளைய நாள் நமக்கு சொந்தமானது அல்ல. ஒப்புரவாகி கொள்ளுங்கள். அது மிக அருமையான ஒரு மருந்து. அது நோக்கி தான் நம்ம 2 நாட்கள் நாம் பயணிக்கணும். ஏதோ வந்த ஒரு செய்தி கேட்டோம், பாட்டு கேட்டோம், நல்லா பாட்டு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு காலையில் 2 சின்ன பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க, சின்ன குட்டி பிள்ளைங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து நல்லா இருந்தியா, ரொம்ப அங்கே ரொம்ப நல்லா எந்த அவங்க கேட்டாங்கன்னு தெரியல. குட்டி பிள்ளைங்க வந்து எங்கே சொன்னாங்க, நல்லா இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் மார்க்கு போடுறதா இருக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கே நல்லா இருந்தால் நமக்கு பெரியவங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க. அது உண்மையிலே அனுப்புங்க. கடவுளுடைய வார்த்தை ஏழ்மையாக சொல்லுவார். அதை கிடைக்கும் போதெல்லாம் புசித்து கொண்டே இருந்தேன், கிடைக்கும் போதெல்லாம் வசந்த வாசம். நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பீர்கள். ஜெபித்தால் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பீர்கள். வேதத்தை திறந்தால் ஆண்டவர்களுக்கு முன்பாக நிற்பார். ஒரு வசனம் வாசிக்கலாம். நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர், நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பீர்கள். நீங்கள் திருமறையை திறந்துவிட்டால் கடவுள் உங்களுக்கு முன்பாக நிற்பார். அதுதான் வேதத்துடைய அற்புதமான ரகசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்க நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருந்தால் நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பீர்கள். எரேமியாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு முன்பாக திருமறையை வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு முன்பாக, நீங்கள் வேதத்தை திறந்து விட்டால் அவர் வந்து உங்களுக்கு முன்பாக நின்று கொள்வார். நான் உங்களுக்கு முன்பாக, உங்கள் பிதாக்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற வேத வசனம் அவர் கொண்டு வந்து வைக்கிறார்கள். நீங்கள் முழங்கால இருந்தீங்கன்னா
நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறீங்க. நீங்க வேதத்தை தெரிஞ்சீங்கன்னா யார் வருவா? ஆண்டவர். ஆண்டவர் நீங்க பேசலாம். அவங்க பேசலாம் தெரியுமா? ஆண்டவர் நீங்க பேசலாம். எப்படி பேசலாம்? பரவாயில்ல, பேசுங்க. பேசணும். ஆண்டவர் நீங்க பேசலாம். எப்படி பேசலாம்? சைலண்ட் and listen and say matters. Correct? எத்தனை பேருக்கு விளைச்சி? சைலண்ட் and listen, அமைதியாக இருப்பதும் செவி கொடுப்பதும் ரெண்டுக்கும் ஆங்கிலத்தில் ஒரே ஸ்பெல்லிங். LIS லிசன். சைலண்ட் எழுதி பாருங்க. SILEN. நீங்கள் அமைதியாக இருந்தால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் செவி கொடுத்தால் ஆண்டவர் பேசுவார். ஒரு நல்ல பாட்டு. பேசும் ஜெபம் செய்யும் பொழுது பேசும் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நீ காட்டும், நீ பேசும், நான் காத்திருக்கிறேன். எப்படி ரோட்டில் சிக்னல்ஸ் போட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சென்னையிலாம் சும்மா 2 கிலோமீட்டருக்கு ஒரு சிக்னல். பெங்களூரில் சொல்லவே இல்லை. உலகத்திலேயே ரொம்ப மிகுந்த போக்குவரத்தும் மிக நெருக்கடியுமான ஒரு பட்டணத்தில் முதலாவது இடமோ 2வது இடமோ பெங்களூர் தான். 1 கிலோமீட்டர் நீங்கள் போகிறதுக்கு குறைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு சொல்லலாம். பெங்களூர் கூட உங்களுக்கு தெரியும். அங்கே எல்லாமே உண்மைதாங்க. நெருக்கடியான சாலை, வேகமாக போக முடியாது. அதுலேயும் சிக்னல் ஒரு சிவப்பு, ஒரு பச்சை, ஒரு மஞ்சள், அப்புறம் சிவப்பு போட்டால் நில்லு, பச்சை போட்டால் கிளம்பு, மஞ்சள் போட்டால் வெயிட் பண்ணி. வெயிட். நான் உங்களோடு பேசுகிறேன். இந்த சரீரத்தின் எல்லா அவயவங்களும் திருமலையில் இருக்கின்றன. அம்மாவர்களே, தலையில் இருந்து கால் வரைக்கும், நகம் வரைக்கும், பாதம் வரைக்கும், முடி, தலைமுடி இருக்கா? தலை பைபிள் இருக்குங்களா? அந்த தலைமுடி இருக்கு, தலை முடி இல்லாத தலை இருக்கு. பைபிள் மொட்டை தலை இருக்குல்ல. அப்புறம் நெற்றி இருக்கு, இருக்கா? புருவம் இருக்கு, இருக்கா? இமை இருக்கு, இருக்கா? விழி இருக்கு, இருக்கா? கண்ணீர் இருக்கு, கண்மணி இருக்கு, கண்ணீர் இருக்கு, நாசி இருக்கு, துவாரம் இருக்கு, உதடு இருக்கு, பல்லு இருக்கு, நாவு இருக்கு, எச்சில் இருக்கு, தாடை இருக்கு, கன்னம் இருக்கு, கழுத்து இருக்கு, புயம் இருக்கு, தோல் இருக்கு, மார்பு இருக்கு,
மார்பகம் இருக்கு, நெஞ்சு இருக்கு, விலா இருக்கு, முதுகு இருக்கு, இடுப்பு இருக்கு, வயிறு இருக்கு, தொப்பை இருக்கு, தொடை இருக்கு, தொடை சந்து இருக்கு, நிர்வாணம் இருக்கு, முழங்கால் இருக்கு, கணுக்கால் இருக்கு, பாதம் இருக்கு. பாதத்துக்கு கீழே உன் பாதம் கண் இடாதபடி ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? உன் பாதம் கண்ணில் இடாதபடி உங்கள் பாதத்துக்கு என்ன இருக்கு? அவருடைய கரங்கள். உன்னதமானவரின் உயர்மறையில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசியாத்தியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசியாத்தியமே. அவர் சேனைக்கு அடைக்கலம் சுகமே. இரவுகளால் பாதம் கண்ணில் எழாதபடி கரங்களை ஏற்றிக்கொள்ளுகிற கர்த்தர் நம்மிட்டார். பயப்படவே வேண்டும். சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கு. ரத்தம் இருக்குல்லைங்க, அதிசயம்.
சரீரத்தின் எல்லா அவயவங்களும் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அவராலே வந்து எவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. என்ன வந்தாலும் சரி, நாம் உண்மையே நம்பி இருக்கு. அந்த முழு ஒப்பு கொடுத்தல் இன்றைக்கு இந்த லெந்து நாட்களிலே கடவுள் நம்மளை எதிர்பார்க்கணும். ஆலயத்துக்கு நேரப்பட வருவது, ஆண்டவருக்கு காத்திருப்பது, ஜெபிப்பது, பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பது, ஒப்புரவாகி கொள்ளுகிறது, ஆண்டவர் சமூகத்திலே நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்பது. ஆண்டவர் நல்லவர் தான். அப்படி எதுக்கு பேசுறீங்க ஆராயம்? ஆண்டவரே கேட்குறாரு, ஏண்டா ஏண்டா என்ன அப்படி கேட்குறாரு ஒரு இடத்துல. நான் நல்லதானே செய்கிறேன், ஏன் என்ன செய்வது அறையிறீங்க? அந்த வசந்த பாருங்க, குவைட் இன்ட்ரெஸ்டிங். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்க வாசிக்கமா எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வசனம் எடுத்துக்கிட்டு வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்குறாரு, ஏண்டா ஏண்டா என் பின்னாலே வர்றீங்க, ஏன் என்னை கொலை செய்து கேட்குறீங்க? அவனுக்கு பதில் சொல்கிறாங்க, நீ நல்லவன் தான் அது சொல்கிறானுங்க. எதிராளிகள் சொல்லுவாங்க, நீ நல்லவன் தான் தெரியுது, ஆனால் நீ பேசுறது நல்லா இல்லை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீங்களே வாசிக்கலாம், திருமறை திறந்து விளக்கும். எல்லோரும் இப்படி வசனம் இருக்கான்னு பார்க்கணும். பக்கத்து சொல்லுங்க, நீயே வாசி. ஓ, அக்கா வாசித்தாங்களோ? சரி, அடுத்தது உங்களுக்கு சரியா? பார்த்தீங்க என்ன சொல்ல பாருங்க, நீ நல்லதாங்க செய்யற, அதனால உங்களுக்கு கல்லறியில. நீ மனுஷன், உன்னதே தெரியும். பார்த்தீங்களா, வாய் சரியில்லை உனக்கு. உங்க அம்மா யாருன்னு தெரியும், உங்க அப்பா யாருன்னு தெரியும். அவங்க அப்பா சொல்ல மாட்டான் பாருங்க, மரியாதை கைங்கிற மாதிரி எல்லாரும் அப்பா பேர் சொல்லுவோம். யார் பையனா என்ன சொல்லுவோம், இவருக்கு பையன் தான் சொல்லணும். அவன் அப்படி சொல்ல மாட்டான், மரியாதை குமாரன் அப்படின்னு. அப்புறம் அப்பா யார் பெற்ற பிள்ளையோ எவ்வளோ விஷயம் அதுக்கு இருக்கு பாருங்க. உன் மரியாதை மைந்தன் அல்லவா, நீ நல்ல வந்தாண்டா. ஆனால் நீ மனுஷனாக இருக்க. அவர் என்ன செய்கிறாரு? 3 முக்கியமான காரியங்கள் செய்கிறார். நான் காலையில் சொன்ன மாதிரி எப்படி ஆலயம் அவனுக்கு முக்கியம், அதே மாதிரி அவனுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், மோசே, தாவீது இவங்களை பற்றி எவனாவது சொன்னால் கல்லறிஞ்சே கொண்டு விடுவான், விடமாட்டாங்க. ஆனால் இவர் சொல்லுவார், ஒரு வசனம் சொல்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம். என்ன சொல்ல பாருங்க, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை பார்க்க ஆசையா இருந்தான்னா எவ்வளவு உள்ள இருக்கு அவனுக்கு வருமா இல்லைங்களா? ஏண்டா ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன். ஆண்டவர் அழைச்சாரு, முதல் ஆண்டவர் அழைச்சாரு. என்னமோ உண்மையை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தான்னு கலை தூக்கிட்டான். ஆனால் அவர் சொன்னது உண்மை. அவன் சொல்ல பாருங்க, உனக்கு 50 வயசாக கூட ஆகலை. அந்த வசனம் கண்டிப்பாக படிங்க. பாருங்க, 50 வயசு கூட ஆகலை. ஆனால் நீ சொல்ற ஆபிரகாம் என்னை பார்க்க ஆசையா இருந்தால் அடிக்கிறான், கல் எடுத்து வீசுறான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இதெல்லாம் காரணங்கள். ஆண்டவர் உண்மையை சொன்னார், அது சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு சொல்லித்தான் ஆகணும். இன்னொன்று சொல்றாரு,
யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த ரெக்கார்டு கீழே விழுந்த 2 சத்தம் வருமில்ல, அது யாரும் ஒருத்தர் வாசனை யாரா பெரியத்திரமாக பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க, என்ன கோபம் வரும். யாரோ ஒருத்தர் இந்த கோயில் இடியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அவர் சொல்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் நான் அதை காட்டுவேன். உனக்கு வயசு 50 கூட ஆகலை அப்படின்னு சொன்னவன் இப்போ சொல்கிறான், ஏண்டா இந்த கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை பாடுபட்டோம், 46 வருஷம் ஆச்சு. அடுத்து படிச்சு பாருங்க 20ஆம் வசனம். பார்த்தியா, 46 வருஷம் ஆச்சு இது கட்டுறதுக்கு. நீ என்ன சொல்ற? இடி 3 நாள் கட்டுவேன்னு சொல்ற. கால் ஊற்றிருக்குது எங்களுக்கு கொண்டு போடணும், அவ்வளோதான். இப்போ இவன் சொல்றது நியாயமா, அவன் சொல்றது நியாயமா? நியாயமா பார்த்தா இவன் சொல்றதே நியாயம். சரிதாங்க, இது இப்படி ஆச்சுங்களா? அடுத்தது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9:30 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆளுக்கு ஒரு வசனம் வாசனம். ஆளுக்கு ஒரு வசனம் வாசிக்காத வாசனம், சத்தமாக வாசனம். சரி. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாசன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சரி. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போயதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். சரி. இயேசு அவனை நோக்கி, அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது அவன் இட்டிருக்கிற சட்டம். ஆண்டவர் சொன்ன சட்டம் அல்ல, யூதர்கள் போட்டிருக்கிற சட்டம். ஓய்வு நாளில் ஒரு அளவுக்கு வெயிட் கொடுக்கணும். எவ்வளோ வெயிட் கொடுக்கலாம் தெரியுங்களா? ஓய்வு நாளில் காலையில் எழுந்திரிச்சு, அப்போ ப்ரஷ் இல்லை, மரத்தில் குச்சி இடித்து பல்லு தேய்க்கிறோம்ல, அந்த வெயிட் தான் தூக்கணும். அதுக்கு மேலே தூக்கக்கூடாது. எப்படிங்க அது அநியாயப்பாரு. இதுக்கு மேலே வெயிட் தூக்கினா கல்லெறிஞ்சு கொள்ளுடும். ஓய்வு நாளில் வெயிட் இருக்கக்கூடாது. ஓய்வு சாப்பிடுறது. ஒரு நம்ம திராட்சை பழம் நம்ம கையில் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம்? உடனே பிடிச்சி வாயில் போட்டுருவோம், ரைட்டுங்களா? ஆனால் அவன் சொல்லுவான், திராட்சை பழத்தை பார்த்து வாயில் போட்டால் சாப்பிடுவேன் தீட்டு. என்னங்க? இல்லை, இதில் வேணால் இல்லை, தீட்டு. ஏன்னா அதில் காம்பு ஓட்டிட்டு இருக்கிறான். காம்பை எடுத்துடணும். சரி, காம்பு எடுத்து சாப்பிட்டா இருக்கு அப்படி சாப்பிட்டாரு. அதில் தோல் இருக்கு, அதை தோல் எடுத்துடணும். அப்போ தோல் எடுத்து அது விதை இருக்கு, அதை எடுத்து சாப்பிட. விதை எடுத்து சாப்பிட்டா புளிப்பா இருக்கு, புளிப்பு சேர்க்கக்கூடாதையா? பஸ்டாவில் புளிப்பு இல்லாத அப்பத்தை தான் சாப்பிட சொல்லியிருக்கிற ஆண்டவர். அப்போ புளிப்பாக இருந்தால் சாப்பிடாத, இனிப்பாக இருந்தால் சாப்பிடு. அவன் போடுற சட்டங்கள் எல்லாமே
ஒரு வேடிக்கையான சட்டங்கள். ஆனால் உயிருக்கு பயந்து நடுங்கணும், கல்லெடுத்து கொண்டு விடுவார். இப்படி சாதாரணமான விஷயங்களுக்கு கூட கடுமையான சட்டங்கள். இங்கே ஓய்வு நாளில் வெயிட் எடுக்காது. இப்போ நம்ம என்ன வசனம் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. 10ஆம் வசனம். நீ செய்யறது சரியில்லை, தப்பு பண்ணுற, கொண்டு என்ன செய்கிறான் அவன்? என்ன பண்ணுறாங்க? அவன் செய்யறது தப்பு என்ன? 38 வருஷம் வியாதியாக இருக்கிறது அவர் கண்டுக்கல. ஆண்டவர் பாருங்க என்ன ஞானமாக சொல்கிறாரு பாருங்க. சுகமாயிடுச்சு எந்திரிச்சு போடாதுன்னு சொல்லலை, அப்படி சொல்லிக்கலாம்ல. 38 வருஷம் சுகமெல்லாம் இருந்தல்லப்பா, நீ எந்திரிச்சு போப்பா அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? பார்த்தீங்களா எங்கே டச் பண்ணுறாருன்னு? இவருடைய சட்டத்தை டச் பண்ணுறாரு. இன்றைக்கு ஓய்வு நாள், எந்திரிச்சு போகாத, படுக்கை எடுத்துட்டு போ. அடுத்த வசனம். ரைட்டு. அதற்கு அவர்கள் சரி 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 நிகழ்ச்சி, அவன் சுகமாகிட்டான், படுக்கை எடுத்துட்டு போகிறான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த பகுதியில் ஏறக்குறைய 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் 12 வரைக்கும் 8, 9, 10, 11, 12 5 வசனத்தில் அதிகமாக வருகிற ஒரு பொருள் என்ன? அந்த 5 வசனத்தில் எத்தனை முறை படுக்கை வருதுன்னு பாருங்க. என்ன 8 12 வரைக்கும் 8, 9, 10, 11, 12 5 வசனத்தில் 5 முறை படுக்கை. தேவையில்லாததுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான். அவன் சுகமானதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, படுக்கை எடுத்துட்டு போகிறதா பிரச்சனை. 38 வருஷம் நல்லா இருந்தப்பா, நல்லா கேட்பா அப்படி சொல்லாமல், ஏன் நீ படுக்கை எடுத்துட்டு போகாது. ஆண்டவர் எதையெல்லாம் முதிக்க வந்தாருன்னு பாருங்க. இதையெல்லாம் சொல்கிறதுனால தான் ஆண்டவரை அவன் கல் எரிச்சான். கல் எடுத்து கொண்டு பார்த்தேன், வேறு எந்த காரணமே கிடையாது. சொல்கிறான், நீ நல்லவன் தான், ரொம்ப நல்லவன், ஆனால் அவனுடைய பேச்சு சரியில்லை. ஆபிரகாமனை பார்க்கணுன்ற கோயிலி அப்படிங்கிற பட்டில் படிக்கிறதுக்கு போங்கிற நாங்களே எழுதிக்கிறோம். அவர் புரட்சியாளர், பக்தருடன் பாடுவேன், பரமசபை பக்தருடன் கூடுவேன். ஒரு கவி பாடலாமா? பக்தருடன் பாடுவேன், பரமசபை மூத்த குணம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், அன்பாரனை
அது அவனுக்கு பிடிக்காது. இவர் நியாயத்தை சொல்லுகின்றார், இவன் எதிராளியாக. இப்பொழுது நாம் செய்திக்கு கடந்து யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். எல்லா பைபிள் இருந்துச்சுங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். தமிழிலே திராட்சை தோட்டக்காரர் என்று இருக்கிறது. ஆனால் அது ஆங்கிலத்திலே என்னவென்று என்று சொன்னால் ஒன் ட்ரெஸ்ஸர், ஹேர் ட்ரெஸ்ஸர், ட்ரெஸ் மேக்கர். சரியா? அப்போ ஹேர் ட்ரெஸ்ஸர் என்ன வச்சுருக்காங்க? ஹேர் ட்ரெஸ் பண்ணுறது என்ன வச்சுருக்காங்க? கத்திரி வச்சுருக்காங்க. இந்த வைன் ட்ரெஸ்ஸர் என்ன வச்சுருப்பாரு? பெரிய கத்திரி வச்சுருப்பார். தேவையில்லாத கொடிகளை செடிகளை நறுக்கி ஷேப் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஊட்டி அல்லது குன்னூர் அல்லது கொடைக்கானல் அல்லது எங்கேயாவது டேமுக்கு போனீங்கன்னா ஒரு செடியை வளர்த்துருப்பாங்க. யானை மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யானை மாதிரியே இருக்கும், ஒட்டக சிங்க மாதிரியே இருக்கும், குதிரை மாதிரியே இருக்கும். அது எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அதே ஷேப்பில் ஒரு மலையை பின்னி அது வச்சுருவாங்க. அந்த செடியை வளர்த்துருக்கும் போது அங்கே ஒரு யானை மாதிரி ஒன்றை கொண்டு போய் கம்பியில் வெளுத்து பண்ணி வச்சுருவாங்க. அந்த செடிக்கு உரம் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அந்த செடி வளர ஆரம்பிக்கும். நீங்கள் ஊட்டியில் மே மாதம் உங்களுக்கு சீசன் சொன்னால் அவங்க செப்டம்பர் மாதமே துவங்கிடுவாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அப்படி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாலே துவங்கிடுவாங்க அந்த வேலையை. சரிங்களா? அது ஏறி போட்டு தண்ணி ஊற்றி வளர 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 இந்த கம்பியை தாண்டி வந்து என்ன செய்வாங்க? கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 8 மாதம் 9 மாதம் ஆகும்போது ஸ்ப்ரிங் ஷேப் ஆகிடும். அந்த கம்பியை வெளியே தூக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? அங்கே ஒரு யானை நிற்கும், ஒரு ஒட்டகச்சிங்க நிற்கும். அப்போ தோட்டக்காரன் கையில் என்ன இருக்கு? கத்திரி. உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்தது தோட்டக்காரன் கையில் என்ன இருக்கும்? தோட்டக்காரன் கையில் என்ன இருக்கும்? கூடை இருக்கும். தோட்டக்காரன் கையில் கத்திரி இருக்கும், கத்தி இருக்கும், மம்படி இருக்கும், கொத்து இருக்கும், கூடையும் இருக்கும். இந்த தோட்டக்காரரு திராட்சை தோட்டத்துக்கு போகிறார். நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கிடுங்க. சரியா? ஒரு 4 பெரிய பார்ட்டி அப்படி வச்சுங்களேன். இந்த சர்ச் அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 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 பார்ட்டி அப்படி வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஏரியா, ஒரு தோட்டம். இதே மாதிரி அந்த பக்கம் இன்னொரு பார்ட்டி, இதே அகலத்துக்கு நம்பர் 2. இந்த பக்கம் அதே அளவுக்கு இன்னொரு பார்ட்டி நம்பர் 3. இந்த பக்கம் அதே மாதிரி இன்னொரு பார்ட்டி. எத்தனை பார்ட்டி இருக்கு? 4 பார்ட்டி இருக்கு. அப்போ எத்தனை கூட எடுத்துக்கிறார் அவரு? ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு கூடை. ஏன்னா இந்த 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 பார்ட்டியில் பழம் இருந்துச்சுன்னா அதை பறித்து அதில் போட்டுருவார். அங்கே வச்சுட்டு அடுத்தது போவார். அடுத்தது போய் அங்கே இருக்கிற பழத்தை பறித்து அதில் போடுவார். அடுத்த பார்த்துட்டு போவார். இப்போ கூடை எடுத்துட்டு போகிறார். இப்போ பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஓகே, முதல்
முதல் பாத்தியிலே என்ன இருக்கு? கனி கொடாத செடி, கனி கொடாத கொடி. விளைச்சிங்களா? ஃபஸ்ட்டு கேட்டு என்ட்ரி ஆகிறாரு, இந்த ஒரு பாத்தி இருக்கு, பார்க்குறாரு, ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. என்ன இல்லைங்க? கனி இல்லை. விலைக்கு விலைக்கு பார்க்குறாரு, பழம் இல்லை. என்ன செய்யறாரு பாருங்க, படிங்க. பார்த்தீங்களா? அவர் என்ன செய்கிறாரு? எதையெல்லாம் கனி கொடுக்காம இருக்கோ, தேவையில்லாத கலைகள் எல்லாம் என்ன செய்கின்றார்? அவர் நறுக்குகிறார். எஸ்டேட்டில் ப்ரூன் பண்ணுவாங்க, கவாத்துன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த தேவையற்ற கலைகளை, தேவையற்ற கிளைகளை, ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை பாழாக்கி விடுவேன், அதில் கிளை நறுக்கப்படாமலும் களை குத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிச்சலிலும் முளைக்கும். ஆமா, அதின் மேல் களை பெய்யாதபடி. அப்ப அவர் என்ன செய்யணும்? களை எடுக்கணும். கிளை, ஒரு பாட்டு இருக்கு, கிளை நறுக்கி களை பிடுங்கி, அப்படி பாட்டு இல்லை. அது என்ன பாட்டு? ஒரு கவி பாடலாமா? ஐயா, உன் பாதம் பண்ணிலே என்னாலும் சொல்லுங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி, கத்தனை காத்தனை உன் பாதம் பண்ணிலே என்னாலும் துதியே, உம்மை அன்பை யாரை பாடுவே.